ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சால்டரிங் கன் ஒரு டெக்னீஷியன் அப்படின்னாக்கா எல்லாருமே யூஸ் பண்ணுறது இந்த சால்டரிங் கன் தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சால்டரிங் கன் இருக்கும். இல்லை நார்மலாக வந்து அந்த வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுற சால்டரிங் கன் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சால்டரிங் கன்னில் வந்து இந்த டிப்பு டேமேஜ் ஆயிடுச்சுனாக்கா இந்த ஸ்க்ரூவை கேட்டுட்டு இந்த டிப்பு ஒரு காப்பர் ஒயரோ எதோ நம்ம போட்டால் கூட நம்ம மாற்றிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சால்டரிங் கன்னில் நம்மளுக்கு இது டிப்பு உடஞ்சி போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு அதுதான் நானே வந்து எனக்கு ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தான் இன்னொன்று வாங்கினேன், அதுவும் டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போது புதுசாக வாங்குறதுக்கு பைசா வேஸ்ட் ஆகும். நம்ம இதுலேருந்து மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னாக்கா இந்த இரும்பு வந்து சீக்கிரமாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு நம்மளுக்கு டேமேஜ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ஒரே சொல்யூஷன் எப்படின்னாக்கா இதை சரி பண்ணுறது. ஆனால் இதுக்கான ஸ்பேர்ஸ் நமக்கு தனியாக கிடைக்குது ஆன்லைனில். ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது. ஸோ இது ஆல்ரெடி நான் வாங்கினேன், ஒரு போட்டிருப்பேன், உங்களுக்கு நினைக்கிற வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் வாங்கினது தான். இல்லை என்ன ஆச்சுனாக்கா நான் சால்டரிங் யூஸ் பண்ண இந்த மாதிரி வந்து முன்னாடி இருக்க அந்த டிப்பு மட்டும் உடஞ்சி போச்சு. ஸோ டிப்பு உடஞ்சோடனே என்ன ஆச்சுனாக்கா என்னால் வந்து அதை யூஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் இந்த சால்டரை யூஸ் பண்ணேன். பட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம செலக்டர்ஸ் வச்சு சால்டரிங் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வயர் இருந்துச்சுனாக்கா பக்கத்து வயரும் டேமேஜ் ஆகுது. ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் இதை வந்து வாங்கினேன். பட் இதுவும் டேமேஜ் ஆகிடுச்சனால இப்போ அதுக்கான ஸ்பேர்ஸ் வந்து நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ ஸ்பேர் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சில ஸ்பேர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் இதுதான் மெயின் நம்ம போடுறதுக்கான இதுதான். ஸோ இதுதான் நம்ம வந்து வாங்கியிருக்கிறது. ஸோ யூனிவர்சல் டைப் தான் இது. ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே அந்த சென்டர் கம்பி எல்லாமே வந்துடுது. நம்ம டேரெக்டாக ஜஸ்ட்டு கழட்டிட்டு போடுறது தான். இந்த கம்பி எடுத்துடலாம். ஓகே, ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணணுனாக்கா இந்த பார்ட்டை வந்து கழட்டணும். இந்த பார்ட்டை வந்து நம்ம கழட்டணும் ஃபுல்லாகவே, ஃபுல் செட்டு. இந்த ஃபுல் செட்டை நம்ம கழட்டணும். ஃபுல் செட்டை கழட்டிட்டு இதை நம்ம டேரெக்டாகவே இதில் போட்டுடலாம். இப்போ வந்து இது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டிப்பு. அந்த டிப்பும் டேமேஜாக இருக்குது. ஸோ டிப்பு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் டிப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் மேலே கலரிங் அப்படி தான் இருக்குது, காப்பர் மாதிரி தான் இருக்குது. வெயிட் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டிப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஹீட் பண்ணி பார்க்கலாம். லைட் எரியுது. நான் எல்லோ லைட் போட்டனால தெரியல, இப்போ லைட் நல்லா எரியுது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து சால்டரிங் பிடிக்குது. பட் காப்பர் மாதிரி தெரியல, மேலே வந்து கலர் மாறுது. பட் காப்பரான்னு தெரியல, பார்க்கலாம். காப்பர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காப்பராக இருந்தால் நல்லது. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட்டான விஷயம். ஸோ பொருளை வந்து நம்ம தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை, புதுசாக வாங்கணும் அவசியம் இல்லை. இந்த பார்ட் மட்டும் டேமேஜ் ஆகிடுச்சுனாக்கா நம்ம அதை வாங்கிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹப்ட்ரானிக்ஸ்ன்ற ஒரு வெப்சைட்டில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் கிளியராக இருக்குது பாருங்கள். ஹேண்டில் அடாப்டர் சால்டரிங் அயன். ஓகேங்களா, இதே ஒன்று தான். அதோட காஸ்ட் வந்து 118 ரூபா தான். ஜஸ்ட் 180 தான். இப்போ 600 கொடுத்து நம்ம வந்து வாங்குகிறோம். 600 700 கொடுத்து வாங்குகிறோம். அப்போ அதுக்கு அந்த திருப்பி ஒவ்வொரு வாட்டி 700 வாங்குறதுக்கு இந்த 180 அதாவது வாங்கி வச்சா கூட நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, அதே போல் சால்டரிங் ஃப்ளக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா விலை ரொம்ப கம்மி தான். சின்ன டப்பா உங்களுக்கு காட்டுறேன், அது 10 ரூபா 50 காசு இவ்வளோ தான். ஜஸ்ட் சாம்பிளுக்காக தான் ட்ரை பண்ணேன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ சாம்பிளுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்டரிங் ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்டு, அப்புறம் 33K, அப்புறம் 22K ரெசிஸ்டர் வாங்கியிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 18 ரூபா 17 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நைலான் பிசிபி சப்போர்ட், அதாவது நம்ம பிசிபி மவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதை நம்ம கனெக்ட் பண்ணி விட்டோம்னு வச்சிங்களேன், ஸ்க்ரூ போட்டுட்டு டைட் பண்ண முடியாத இடத்துல நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து காப்பர் டிப். இந்த காப்பர் டிப்போட காஸ்ட் வந்து 189. இந்த காப்பரோட இது வந்து 189. இது நம்மளுக்கு அது ஓரளவுக்கு ஓகே தான், சீப்பர் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
பட் வெளியில் வாங்க போக்குலர அமேசான்லலாம் ரொம்ப விலை 600 700 அது மாதிரி இருக்கும். பட் இது வந்து இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓகே தான். எனக்கு டோட்டலாக வந்து எனக்கு தேவையான ஸ்பேர்ஸ்லாம் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் வந்து 460 வித் ஷிப்பிங் காஸ்ட்டோட 460 தான் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஸோ வெப்சைட் வந்து ஹப்ட்ரானிக்ஸில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க் வந்து கம்பல்சரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து மானிட்டைஸ் என்ன ஆகலை. ஸோ மானிட்டைஸ் ஆகணும்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.